முருகன் அருளோட உண்மையா நடந்த ஒரு சம்பவத்தை பத்தி பார்க்கலாமா? ஒரு கிராமத்துல ஆனந்த் அப்படிங்கிற ஒரு இளைஞன் வாழ்ந்துட்டு இருந்திருக்கான். அவன் நிறைய முயற்சி செஞ்சான். ஆனா அவன் வாழ்க்கை எதுவுமே சீரா அமையல. ஆமாங்க, வேலை தேடுனா வேலை கிடைக்கல. சிறு தொழில் செய்யலாம் அப்படின்னு நினைச்சான், அதுவும் தோல்வியில தான் முடிஞ்சிச்சு. அதனால அவன் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டாங்க. என் வாழ்க்கை ஏன் இவ்வளவு இருட்டா இருக்கு அப்படின்னு மனசுக்குள்ளேயே நொந்துக்கிட்டாங்க. ஒரு நாள் முருகன் கோயில் திருவிழா நடந்துச்சுங்க. அவன் நேரா முருகன் சன்னதிக்கு போனாங்க. அந்த முருகனை பார்த்து கண்ணீர் விட்டு அப்படியே மனசார வேண்டுறா, முருகா என் வாழ்க்கையை நீதான் மாத்தணும் அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுதாங்க. ஓம் முருகா அப்படின்னு 108 முறை ஜபம் செஞ்சாங்க. என் வாழ்க்கையிலையும் ஒரு சிறிய விளக்கை ஏற்றி என் வாழ்க்கையை வெளிச்சத்துக்கு கொண்டு வா அப்படின்னு சொல்லி வேண்டுனாங்க. அந்த இரவே கனவுல முருகன் வராருங்க. இருள் என்றென்றும் நிலைக்காது, உழைப்பும் நம்பிக்கையும் இருந்தால் என் அருள் உன் வாழ்க்கையை பிரகாசமாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முருகன் மறைஞ்சு போயிறாருங்க. அதுக்கு பிறகு ஆனந்த் தன்னம்பிக்கையோட ஒரு சிறிய முயற்சியை தொடங்குறாங்க. ஆமாங்க, முதல் படியா அவன் கிராமத்துல இருந்த குழந்தைகளுக்கு இலவசமா படிக்க கற்றுக் கொடுக்குறான். சில மாதங்கள்லயே மக்கள் அவனோட உழைப்பை பார்த்து என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, அவனுக்கு பெரிய பெரிய வாய்ப்பா கொடுக்குறாங்கங்க. பல ஆண்டுகள் கடந்து போச்சுங்க. அவன் ஒரு பெரிய ஆசிரியராக வளர்ந்தான். அவன் மனதில் ஒரே எண்ணம் தான், இது என் உழைப்பால் மட்டுமல்ல, என் இருள் வாழ்க்கைக்கு ஒளி தந்தது முருகன் அருள் தான் அப்படிங்கிறது தாங்க. வாழ்க்கையில இருள் வந்தாலும் முருகன் மீது நம்பிக்கை வைத்து உழைத்தால் அவர் நம் பாதையை ஒளிரச் செய்வார். ஆமாங்க, முருகன் நம்மளோட பாதையை ஒளிரச் செய்வாருங்க. இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நம்ம சிவிச்சிட்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.